மகாபெரிவா திருவடிகளே சரணம். இன்றைக்கி நம்ம விளக்கேற்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே நம்ம விளக்கேற்றுவோம் இல்லைங்களா? அந்த விளக்கேற்றுறோம் அப்படின்னாலே இருளை விளக்குது, தடைகளை விளக்குது. அந்த தீபமானது நமக்கு ஒரு நல்ல ஒளியை கொடுக்குது, நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது, நல்ல அறிவை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த விளக்கு அப்படின்னு பேர் வச்சு அழகாக ஒரு விளக்கை ஏற்றுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னத்துக்காக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரே ஒரு விளக்கு நம்மளுடைய சிவபெருமானுடைய குடும்பத்தையே நம்ம போற்றுறதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அந்த சுடர் அப்படிங்கிறது சிவம், அந்த சூடு அப்படிங்கிறது அம்பாள், வெளிச்சம் அப்படிங்கிறது முருகப்பெருமான், அது உள்ளிருந்து இயக்கிறது கணபதி விநாயக பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு விளக்கு வீட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து தான் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறீங்க. ஒரு விளக்கு இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். இப்போ இந்த விளக்கு திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏற்றுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்றதெல்லாம் விலக்கிவிடும் இந்த விளக்கு. ஒவ்வொரு கிழமைக்குமே ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதை பொறுத்து நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த தன்மைகள் நம்மளுடைய மனதை ரொம்ப எளிமையாக மாற்றிடும். நீங்கள் ஒரே ஒரு வாரம் இப்போ நம்ம இந்த பதிவில் சொல்கிற மாதிரி ஏற்றி பாருங்கள், உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனுடைய அருள் இருந்துச்சுன்னா நம்ம முடிவெடுக்கிறது எல்லாமே சரியாக இருக்கும், மனது அமைதியாக இருக்கும், புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க. நமக்கு ரெட்ட தன்மை இருக்கும் சந்திரன் இருக்கும்போது. சந்திராஷ்டமம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு நல்லதாக யோசிக்கிறதுக்குரிய தன்மை வேணும் அப்படின்னா திங்கக்கிழமையில் நீங்கள் சாயந்தர நேரத்தில் எப்படி விளக்கேற்றுறீங்க அப்படின்னா ஒரு தட்டில் தண்ணி வச்சுருங்க, தண்ணியில் மண் அகல் வச்சு ஏற்றுங்க. நீங்கள் வெளியில் ஏற்றுனீங்கனாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஏற்றுனீங்கனாலும் சரி, ஒரு மண் அகல் விளக்கு தான் நம்ம ஏற்றுறோம். ஒரு தட்டு வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளார அந்த விளக்கை வச்சு ஏற்றி பாருங்கள். நீங்கள் நிறைய தண்ணி வைக்க வேணாம், சும்மா கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு விளக்கு ஏற்றி பாருங்கள். நீங்கள் மந்திரம் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொத்துக்கு, இடத்துக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் தான் செவ்வாய் பகவான் இல்லைங்களா? இப்போ அதில் இருக்கக்கூடிய தடைகள், நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் கொஞ்சோண்டு மண், நம்ம வீட்டில் இருக்கிற மண், இல்லை நீங்கள் செடி தொட்டிக்கிட்டே எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற மண், கொஞ்சோண்டு மண் போட்டு அந்த மண்ணுக்கு மேலே அகல் விளக்கை வச்சு ஏற்றி பாருங்கள். அப்படி ஒரு மாற்றம் தெரியும். முடிஞ்சதுன்னா அந்த மண்ணில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு ஏற்றி பாருங்கள். புதன்கிழமை பார்த்திங்கன்னா இலை தான், அரச இலை. புதன் பச்சை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அரச இலை, ஆலமரத்து இலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இலை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மண் அகல் வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள். வியாழக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா பருத்தி திரி இல்லை வாழை திரி கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு என்ன திரி கிடைக்குதோ அதுலேயே, ஆனால் வாழைப்பட்டை இல்லைன்னா வாழை இலை ஏதாவது ஒன்று, வாழை இலை வச்சு ஏற்றுங்க, இல்லைன்னா வாழைப்பட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மண் அகல் வச்சு தீபம் போட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மங்கள காரிய தடைகள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் காணாமல் போயிடும். முயற்சி செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சுக்கிரன், மகாலட்சுமி. அப்போது நம்மக்கிட்ட காயின்ஸ் இருக்கும், காசு இருக்குன்னா அந்த காசு ₹1 ₹2 அந்த மாதிரி ₹5 அந்த காசை சும்மா ஒரு தட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மண் அகலில் தீபம் போட்டு பாருங்கள். சனிக்கிழமை அப்படின்னாக்கா நீங்கள் எப்பயும் எப்படி ஒரு தட்டில் நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுவீங்களோ அதே மாதிரி ஏற்றிக்கலாம், அதுக்கு ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தட்டுலையோ இல்லை வாழை இலையிலையோ நவதானியங்களை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கை வச்சு ஏற்றி பாருங்கள். இந்த விளக்கில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலந்து வைக்கிறதுலாம் நீங்கள் ஏற்றாதீங்க. இலுப்பை எண்ணெய் ஏற்றலாம், நல்லெண்ணெய் ஏற்றலாம், தேங்காய் எண்ணெய் ஏற்றலாம்,
நெய் ஏற்றலாம். நெய் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நெய் ஏற்றலாம். இதில் உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைக்குதோ அதை நீங்கள் ஏற்றலாம். அப்படி நீங்கள் செஞ்சு ஒரே ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய மாற்றம் உங்கள் வீட்டில் வருதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனதில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த எண்ணெயில் உங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்றி ஏற்ற முடியுமோ அதை வச்சு நீங்கள் ஏற்றலாம். இவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு அதுதான் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சிவபெருமானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெயும் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இது ரொம்ப உகந்தது. இலுப்பை எண்ணெய் ரொம்ப ரொம்ப உகந்தது சிவபெருமானுக்கு. நீங்கள் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் ஏற்றுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.